ஹலோ கைஸ், வெல்கம் டு வீக்லி மீடியா பாருங்க. வீக்லி கிரிக்கெட்டிங் அப்டேட்ஸ் தெரிஞ்சுட்டு போங்க. சோ எஸ், என்னடா சொக்காலா பலமா இருக்கு, நம்ம சேனல் நேம்லாம் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு so இந்த டிஷர்ட் வந்து பரத்துக்கு தெரிஞ்சவங்க மூலியமா வந்து நம்ம கிட்ட வந்திருக்கு. சோ அவங்க வந்து அன்பவுண்ட் க்ரூன்னு சொல்லிட்டு ஒரு கார்மெண்ட்ஸ் வந்து நடத்துறாங்க. போத் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ரெண்டுமே பண்றாங்க. இந்த மாதிரி உங்க சேனல் நேம் போட்டு டிஷர்ட்ஸ் தரோம், நீங்க சும்மா ட்ரை பண்ணி உங்க சேனல்ல போடுங்க. எப்படி இருக்கு குவாலிட்டின்னு சொல்லிட்டு நீங்க யூஸ் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழிச்சே ரிவ்யூ சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கொடுத்திருந்தாங்க. இப்ப போட்ட வரைக்குமே எங்களுக்கு குவாலிட்டி நல்லா இருக்கு. நான் போட்டு பார்த்துட்டு கொஞ்ச நாள்ல சொல்றேன். கிரிக்கோ டைமண்ட் டிஷர்ட்ஸ் இல்ல, நார்மலா நீங்க வந்து அவங்களோட பிராண்ட் டிஷர்ட்ஸ் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்கு குவாலிட்டி. இப்ப நாங்க போட்டு பார்த்து குவாலிட்டி சூப்பரா இருக்கு. பிரைசிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்த மாதிரி இருந்துச்சு, அதை நாங்க அவங்கள்ட்ட சொன்னோம். பட் நீங்க குவாலிட்டி பாருங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க அனுப்புறோம், குவாலிட்டி பாருங்க, கண்டிப்பா பிரைசிங் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னாங்க. அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நம்ம வந்து அனுப்புவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இன்கேஸ் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லெட் தெம் ஆல்சோ டேக் இட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ட்ரை பண்ணிட்டு சொல்றேன். ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த வாரம் டெஸ்ட் மேட்ச் தான் நம்மளுக்கு பெரிய அப்டேட்டா இருந்துச்சு. ஸோ டெஸ்ட் மேட்சோட ஆரம்பிச்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து இங்கிலாந்து ஜெயிச்சிட்டாங்க இந்தியாவை வித் ஸ்பேர் ஆஃப் 5 விக்கெட்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஃபுல் மேட்ச் அனாலிசிஸ் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வீடியோ பாருங்க. ஸோ ஷார்ட்டா சொல்லணும்னா, இந்தியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல விளையாடி ஒரு 6 ரன்ஸ் லீட்ல இருந்தாங்க. ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கிலாந்து வந்து ஒரு 370 டார்கெட் மாதிரி வந்துச்சு. ஸோ அது வந்து கம்ஃபர்டபுளா 5 விக்கெட்ஸ் பேர்ல வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இதான் நடந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட் வந்து பிரிமிங்ஹாம்ல நடக்குது, எட்ஜ்பாஸ்டன்ல வந்து நடக்குது. ஸோ இந்த வென்யூல இந்தியா வந்து ஒரு வாட்டி கூட ஜெயிச்சதே கிடையாது. அதுதான் நம்மளோட ஹிஸ்டரி. அதுவும் இல்லாம இந்த விக்கெட் வந்து ஸ்பின்னுக்கு நல்லா அசிஸ்ட் பண்ணோம். கிரிப்பிங்கா இருக்கும் பிச்சு. இங்கிலாந்துல மோஸ்டா அந்த மாதிரி பிச்சஸ் பார்க்க முடியாது, ஸ்பின்னர்ஸ்க்கு அசிஸ்ட் பண்ற மாதிரி. ஆனா இந்த பிச்சு ஸ்பெஷலா வந்து ஸ்பின்னர்ஸ்க்குன்னே அசிஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல, இவங்க என்ன பண்ணுவாங்க ஆக்சுவலி எட்ஜ்பாஸ்டன் பொறுத்தவரையில நார்மலா கவுண்டி கிரிக்கெட் ஸ்பின் அசிஸ்ட் பண்ணும். பட் இந்த மாதிரி விசிட்டிங் டீம்ஸ் வராங்கன்னா அந்த டீமுக்கு ஏத்தாப்புல பிச் கொடுப்பாங்க. இப்போ ஆஸ்திரேலியா வந்தா ஸ்பின் ட்ராக் கொடுப்பாங்க, இந்தியா வந்தா வந்து ஸ்பின் ட்ராக் சீமிங் அந்த ஒரு மாதிரி ஒரு கிரீன் டாப் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பிச் கொடுப்பாங்க. ஸோ பிச் வந்து இரஸ்பெக்டிவ் அது விட்டுருவோம். பிச் வந்து எப்படி இருக்குன்றது நம்ம மேட்சுக்கு முன்னாடி தான் தெரியும், பிச் ரிப்போர்ட் பார்க்கும்போது தான் தெரியும். பட் நார்மலா ஓகே, எட்ஜ்பாஸ்டன்னா வந்து ஒரு பவுலிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக், அவ்வளவுதான். இப்போ நம்ம எப்படி ட்ரெண்ட் பிரிட்ஜ்ல வந்து பேட்டிங் ஃப்ரெண்ட்லி டிரா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோமோ, எட்ஜ்பாஸ்டன் அப்படி ஆப்போசிட். ஒரு 250 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அடிச்சாலே வந்து பெரிய விஷயம்ன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பிட்ச்ல எத்தனை செஞ்சுரின்னு சொல்றாங்க, எத்தனை பேர் பிரகாசிக்கிறாங்க, அதுதான் வந்து பெரிய விஷயமா வாக்கப்படும். செஞ்சுரிஸ் சொல்லும்போது இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இந்தியா became the first team in 148 years history to lose a match, to lose a test match after scoring 5 individual centuries. ஓகேவா? 5 பேர் செஞ்சுரி, 5 பேர்னா 5 செஞ்சுரி அடிச்சும் தோக்குறாங்க. இது வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா மோஸ்டா இந்த அளவுக்கு 5 செஞ்சுரி அடிச்சாங்கன்னா ஒரு டீம் ஜெயிச்சு டிரா பண்ணிரும். ஆனா இங்க வந்து KL ராகுல், ஜெய்ஸ்வால், கில்லு, பண்ட் 2 செஞ்சுரி அடிச்சோமே வந்து நம்ம தோத்துட்டோம். இங்கிலாந்துமே அவனை செஞ்சுரி அடிக்கலைங்க, அதுதான் நிதர்சனமான உண்மை. பட் ஆனா எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. டாப் டு பாட்டம் எல்லாருமே பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், பவுலர்ஸ் வந்து கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. இங்கிலாந்துலயா? இங்கிலாந்துல பாட்டமே நான் எப்படி இங்கிலாந்துல இந்தியாவில சொல்லுவேன் சொல்லு. அது இல்லாம நம்ம கம்பீருக்கு ஒரு ரெக்கார்ட் வந்திருக்கு. அதாவது கம்பீரோட கோச்சிங் ஸ்டின்ட்ல கடைசி 9 மேட்சஸ்ல ஒரே ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்கோம். கடைசி 9 மேட்சஸ் இல்லடா கண்ணா, ஒரு டெஸ்ட் மேட்ச் பண்ண 9 மேட்ச்லயே ஒன்று ஜெயிச்சிருக்கோம். அதுதான் ஒரு ரெக்கார்ட். அதுதான் இந்தியாவோட கடைசி 9 மேட்சஸ் இப்படி வந்து அன்பார்ச்சுனேட்டா முடிஞ்சிருச்சு. சோ நெக்ஸ்ட் டெஸ்ட் வந்து ஒரு ஐ ஓபனரா இருக்குமா இந்தியாக்கு அப்படின்னு தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். அது என்ன ஓபனராவே இருந்துட்டு போட்டோம். நம்ம ஆக்சுவலி சொல்லியிருந்தோம், கம்பீர் பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தப்பவுமே சொல்லியிருந்தோம். லைக் கம்பீர் வந்து லிமிடெட் ஓவர்ஸ் ஃபார்மேட்ல கோச்சா இருக்கிறதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அது கரெக்டா சொல்லியிருந்தோம். சாம்பியன்ஸ் டிராஃபி அவர் அடிச்சு கொடுப்பாருன்னு நாங்க சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நடந்தது. ஆனா நாங்க அங்க சொன்னது என்னன்னா, டெஸ்ட் மேட்சஸ்ல ஐ திங்க் இந்தியா ஷுட் ஹேவ் அ டிஃபரண்ட் கோச். இந்த ஒன் கோச் ஃபார் ஆல் ஃபார்மேட் வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்னு நாங்க சொல்லியிருந்தோம். ஐ திங்க் அதுதான் இந்தியா பண்ணணும். நான் இப்போ அதான் சொல்றேன். அது கம்பீர் அஸ் கோச்சா அப்படின்னு தெரியல. அந்த அக்ரெசிவ்னஸ் எல்லாம் வந்து இந்த அக்ரெஷன் எல்லாம் வந்து டெஸ்ட் மேட்ச்க்கு வேலைக்கார மாதிரி தெரியல. ஒரு பெட்டர் கோச் லைக் ராகுல் டிராவிட் சூப்பரா இருந்தாரு. ஆக்சுவலி நல்லா கோச் பண்ணிட்டு இருந்தாரு. ரவி சாஸ்திரி சூப்பரா பண்ணிட்டு இருந்தாரு. ரவி சாஸ்திரி கோலி காம்பினேஷன் சூப்பரா இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு டிஃபரெண்டான ஒரு கோச்சை திரும்ப கொண்டு வரல, தப்பு இல்லையோ. ஒரு 3 ஃபார்மேட் இருக்குன்னா ஒரு லிமிடெட் ஓவர்ஸ்க்கு ஒரு கோச், டெஸ்ட் மேட்ச்க்கு ஒரு கோச் வைக்கலாம். சோ ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதோட இம்பார்ட்டன்டான ஒரு நியூஸ் என்னன்னா, ஹர்ஷித் ராணா திடீர்னு ஸ்குவாடுக்குள்ள எடுத்துட்டு வந்தாங்கன்னு சொன்னாங்களே. ஹர்ஷித் ராணாவை நிகில்ஸ்னாலதான் நாங்க வந்து ஸ்டே பண்ண வச்சோம். we are sending back ஹர்ஷித் ராணா டு இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கம்பீர் அபிஷியலா ரிலீஸ் பண்ணிருக்காரு. இது என்ன கணக்கு ஒண்ணுமே புரியல. நிறைய பேர் இந்த அன்சுல் கம்போஜோட இன்க்ளூஷன் வந்து இப்ப ஹர்ஷித் ராணா இருக்காரு அப்படின்னு சொன்னதுனால அன்சுல் கம்போஜோட பிரசன்ஸ் இல்லாம போயிடுச்சு. அன்சுல் கம்போஜ் நீங்க ட்ரை பண்ணிருக்கலாம், அவரு வேஸ்ட் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்வீட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. சோ பாப்போம் என்ன டிசிஷன் வச்சிருக்காரு, அவர் மைண்ட்ல என்ன வச்சிருக்காரு தெரியல கம்பீர். இந்த சீரீஸோட எண்ட்ல கம்பீரோட கோச்சிங் ஸ்டிண்ட் எப்படி முடியுது, பாசிட்டிவா முடியுதா நெகட்டிவா முடியுதா நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடும். சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாம ஆக்சுவலி கம்பீர்னு சொல்லிட்டு இருந்தியா, கம்பீர் இன்னொரு விஷயமும் கேட்டிருக்காங்க. இப்ப பும்ரா தான் உங்க பெஸ்ட் பவுலர்னு சொல்றாங்க. பும்ரா தான் பெஸ்ட் பவுலர்னு இருக்காரு. ஆனா பும்ரா வந்து 5 மேட்ச்ல 3 மேட்ச் தான் ஆடுவாருன்னு சொன்னீங்க. அப்ப மீதி இருக்க 2 மேட்ச் என்னப்பா பண்ணுவீங்க அப்படின்றப்போ கம்பீர் வந்து சேஃபா வந்து லைட்டா வேர்ட் பிளே பண்ணி எஸ்கேப் ஆயிட்டாரு. அவருக்கு ஒரு நல்ல பதில் சொல்லவே இல்லை.
டீம் வந்து ஸ்ட்ராங் பண்ணும் அப்படிலாம் எதுவுமே ஒரு வாயில இருந்து வார்த்தையே வரல. பும்ரா தான் வந்து கெத்துன்ற மாதிரி தான் பேசிட்டு இருந்தாரு திரும்ப திரும்ப. ஆக்சுவலி இருக்கிற டீமே சூப்பரா இருக்கு, நாங்க சேஞ்ச் எல்லாம் பண்ண போறதுல பெருசா அப்படின்ற மாதிரி தான் கம்பீர் சொல்லியிருந்தாரு. அண்ட் கில் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, மேட்ச் முடிச்சு நாங்க 435 ரன்ஸ் டார்கெட் நாங்க வந்து வச்சிருந்தோம். அதான் வந்து எங்க அனலிஸ்ட் எங்களுக்கு சொன்னது. 435 ரன்ஸ் அடிச்சா நாங்க ஜெயிச்சிருவோன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்க அதை தான் எய்ம் பண்ணி வந்தோம். நல்லாவும் போயிட்டு இருந்தது. பட் அந்த அன்பார்ச்சுனேட்லி அந்த ஒரு கொலாப்ஸ்னால வந்து நாங்க ஒரு 80 ரன் ஷாட்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்கோர்ஸ் அது எல்லாருக்கும் தெரியும் கில். அதான் நாங்களும் சொன்னோம் எங்க வீடியோலயும். நீங்க உங்க அதை சரி பண்ணணும், அதான் மேட்ரு. ஒருத்தர் எய்ம் பண்ணீங்க, ஓகே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இதுல அஸ்வின் வந்து கலாய்க்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ரிஷப் பண்ண நான் கம்பீரா இருந்தா ரிஷப் பண்ணிட்டு போயிட்டு 130 அடிச்சுட்ட சூப்பர்ப்பா, 200 அடிச்சிருப்பா. ஏன்னா இந்த அது வரைக்கும் ஆடு அவுட் ஆயிராதா, ஏன்னா எங்களோட பேட்டிங் ஆர்டர் லோவர் பேட்டிங் ஆர்டர் அவ்வளவு கன்றாவியா இருக்கு, அதனால தயவு செஞ்சு கொஞ்சம் நின்று அடிச்சு கொடுப்பான்னு வந்து சொல்லுவேன் அப்படின்னு வந்து அஸ்வின் கலாய்ச்சிட்டு இருந்தாரு. அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ எல்லாமே அந்த மீம்ஸ் எல்லாமே அந்த லோவர் மிடில் ஆர்டர் பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஏன்னா 4 ரன் அடிச்சிருக்காங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எவ்வளவு 3 ரன் அது கூட இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு டாப் லோவர் மிடில் ஆர்டர் வச்சுக்கிட்டு இதே மாதிரி போனோம்னா கண்டிப்பா சர்வை பண்ண முடியாது. நீங்க 435 ஷூட் பண்ணிக்கில் நீங்க 235 டார்கெட் வச்சாலும் அதை எடுக்கிறது கஷ்டம் தான். அவங்க டாப் ஆர்டர் கொலாப்ஸ் வச்சா மேட்ச் முடிஞ்சு அப்படின்னு தான் இருக்கு. நம்ம பார்த்துட்டோம் இந்த இயரே வந்து இயர் ஆஃப் ஃபர்ஸ்ட் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து சவுத் ஆப்பிரிக்கா கப் அடிச்சாங்க, ஃபர்ஸ்ட் ஆர்சிபி கப் அடிச்சாங்க. நிறைய ஸ்போர்ட்ஸ்ல நிறைய ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது. அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் எஜ்பாஸ்டன்ல இந்தியா ஜெயிப்பாங்க அப்படின்ட்டு நடக்கும் அப்படின்னு ஒரு ஹோப் இருக்கலாம். இந்த 2025 மேல பெட் பண்ணலாம். இங்க எப்படி ஒரு டெஸ்ட் மேட்ச் நடக்குதோ அதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸ்ல ஆஸ்திரேலியா அகைன்ஸ்டா ஒரு சீரிஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. அண்ட் அதுல வெஸ்ட் இண்டீஸ் ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச்ல ரோஸ்டன் சேஸ் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் டெஸ்ட் ஸ்குவாட்ல வந்தது மட்டும் இல்லாம அவர்கிட்ட கேப்டன்சி ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. எப்படா இருக்க போது அவர் ஸ்டிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பர்படோஸ்ல ஆஸ்திரேலியா வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்க, 180 ரனுக்கு ஆல் அவுட் ஆறாங்க. செம பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் பை வெஸ்ட் இண்டீஸ். அதுலயும் பாத்தீங்கன்னா ஜேடன் சீல்ஸ் வந்து 5 விக்கெட் ஆல் எடுக்கிறாரு. அண்ட் அல்சாரி ஜோசப் அவர் நம்ம பார்த்தோம் ஆஸ்திரேலியானாலே வந்து அவர் சூப்பரா போடுறாரு. பிரிஸ்பேன்லயே போயிட்டு அவர் அலற விட்டார் ஆஸ்திரேலியாவை. நீங்க ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஒரு 1 வருஷம் முன்னாடி. இந்த வருஷமும் பர்படோஸ்ல வந்து ஒரு 4 விக்கெட் ஆல் எடுத்து 180க்கு வந்து கதைக்காக வச்சிட்டாங்க ஆஸ்திரேலியாவை. இன் ரிட்டர்ன் வெஸ்ட் இண்டீஸ் வந்து இப்போ டே 1 ஸ்டெம்ஸ்ல 57 for 4 அப்படின்னு இருக்காங்க. சோ மோஸ்டா இது ஒரு சீமர் ஃப்ரெண்ட்லி பிச் மாதிரி தான் இருக்கு. அண்ட் அப்படி இருக்கும்போது ரெண்டு டீமுக்குமே நல்ல சீமர்ஸ் இருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான டெஸ்ட் மேட்சா இருக்குன்றது எனக்கு தோணுது. நான் ஸ்குவாட் வைஸ் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால 2 சேஞ்ச் பண்ணிருந்தாங்க. ஒன்னு வந்து ஸ்டீவ் ஸ்மித் இன்ஜுரி காரணமா அவர் வந்து ரூல்ட் அவுட் ஆயிட்டாரு. லபுஷேன் வந்து ஃபார்ம் காரணமா வந்து டிராப் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு பதிலாக சாம் கோன்ஸ்டாஸ் அண்ட் ஜாஷ் இங்கிலீஷ் வந்து டீமுக்குள்ள வந்தாங்க. பெருசா இம்பாக்ட் இல்ல இந்த மேட்ச்ல, இந்த இன்னிங்ஸ்ல இப்போ வரைக்கும். ஆனா இதே வெஸ்ட் இண்டீஸ்ல பாத்தீங்கன்னா நான் சொன்னாம ராஸ்டன் சேஸ் ரொம்ப நாள் கழிச்சு டீமுக்குள்ள வராது சொன்னோம் இல்லையா, அவர் மட்டும் இல்லாம பிராண்டன் கிங் லிமிடெட் ஓவர்ஸ் நல்லா ஆடிட்டு இருந்த பிராண்டன் கிங் இஸ் பேக் இன் டு தி டெஸ்ட் மேட்ச் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம். அவர் வந்து டெபியூ பண்றாரு. சோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் இப்ப ஆடிட்டு இருக்காரு. ஆக்சுவலி ஐ திங்க் 28 நாட் அவுட்டா இருக்காரு. சோ அவரும் சேஸ் தான் இப்ப ஆடிட்டு இருக்காங்க கரண்டா. நல்ல பேட்டர் வந்து ஒரு சேஞ்ச் கொடுப்பாங்களா வெஸ்ட் இண்டீஸ்க்கு அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஆமா, சும்மாவே அவங்க டீம் வந்து கொஞ்சம் பேக்வர்ட்ல தான் போயிட்டு இருக்கு டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட்ல அப்படின்றப்போ இழுத்து பிடிச்சு என்ன பண்றாங்க, இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயே பேக்வர்ட் தான் போயிட்டு இருக்கு வெஸ்ட் இண்டீஸ். சோ இது ஒரு ஐ ஓப்பனிங் சீரிஸா இருக்கும் நம்புறோம் ஆஸ்திரேலியா கூட. ஆமா, இது ஒரு டெஸ்ட் மேட்ச் நடக்கிறப்போ இதே மாதிரி இன்னொரு டெஸ்ட் மேட்ச் இங்க நடந்துட்டு இருக்கு. இங்கன்னா இங்க இல்ல, ஸ்ரீலங்கால, நம்ம ஊர் பக்கத்துல. ஸ்ரீலங்கா வர்சஸ் பங்களாதேஷ் நம்ம பார்த்தோம். போன ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து அஞ்சலோ மேட்ச் ரிட்டையர் ஆக போறாருங்க அப்படின்னு சொல்லி அந்த டெஸ்ட் மேட்ச்ல டாமினண்டா இருந்தாங்க ஸ்ரீலங்கான்னு சொல்லியிருந்தோம். அந்த மேட்ச் வந்து டிரால தான் முடிஞ்சது. எதிர்பார்த்ததான், ஏன்னா ரெண்டு பேருமே வந்து 450-500 ரன்ஸ் அடிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ன்றப்போ அந்த மேட்ச் அப்படிதான் முடியும் அப்படின்னு எதிர்பார்த்தது. டிரால தான் முடிஞ்சது. செகண்ட் டெஸ்ட் இப்ப நடந்துட்டு இருக்கு கொலம்போல. பங்களாதேஷ் வந்து ஒரு 270 ரன்ஸ் கிட்ட வந்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இப்போ ஸ்ரீலங்கா நாங்க இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது 160 for 1 அப்படின்னு இருக்காங்க. சம டாமினன்ட் பொசிஷன். ஸ்ரீலங்கா மோஸ்ட் லைக்லி டு வின் திஸ் மேட்ச். அண்ட் நிறைய ஸ்ரீலங்கன் கோச்சஸ்மே சொல்லியிருக்காங்க இந்த பிச் வந்து நாங்க இப்படி பிஹேவ் பண்ணி எதிரே பார்க்கல, நல்ல வேற நாங்க டாஸ் பண்ணி பவுலிங் எடுத்தோம், இல்லைன்னா வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணா மாட்டிருக்கோம். ரொம்ப வந்து டூ பேஸா இருந்துச்சு, அன்ஈவன் பவுன்ஸும் இருந்துச்சு. நார்மலா டூ பேஸ்டா இருக்கு, அன்ஈவன் பவுன்ஸா இருந்தா அந்த ஒரு டெட்லி காம்பினேஷன் வந்து பிச்சு. அந்த மாதிரி பிச்சில் வந்து பங்களாதேஷ் வந்து மாட்டிட்டாங்க. 270 டீசென்ட் ஸ்கோர் தான். இப்போ அந்த பிச் கொஞ்சம் செட்டில் இருக்கு. அண்ட் ஸ்ரீலங்கா கொஞ்சம் பெட்டரா பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்கன்றப்போ கண்டிப்பா ஒரு 350-400 அடிச்சிருவாங்க ஸ்ரீலங்கா. தே வில் வின் திஸ் மேட்ச் மோஸ்ட் லைக்லி. பெருசா அதுல அப்டேட் ஒன்றும் இல்ல, இதான் வந்து மேஜர் அப்டேட் இந்த டெஸ்ட் மேட்ச்ல. ஸ்ரீலங்கால டெஸ்ட் மேட்ச் நடக்குதா, அதே மாதிரி நம்ம ஜிம்பாப்வே வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் மேட்ச் சீரிஸ் நம்ம வந்து போன வீக்லி பீரியட்ல பாத்திருந்தோம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் டெவால்டு ப்ரூவிஸ் அண்ட் லெஹாண்ட்ரி பிரெட்டோரியஸ், ரெண்டு ஒயிட் பால் ஜாம்பவான்கள் இன் சவுத் ஆப்பிரிக்கா, ஃபியூச்சர் ஆஃப் ஒயிட் பால் இன் சவுத் ஆப்பிரிக்கா சொல்லக்கூடிய இந்த ரெண்டு பேரையுமே டெஸ்ட் மேட்ச்ல எடுத்திருந்தாங்க. டெஸ்ட் ஸ்குவாட்ல எடுத்திருக்காங்க. சர்ப்ரைசிங்கா இருக்குங்க, நான் பார்க்க ஆர்வமா இருக்கேன். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் அவ்வளவு எக்ஸ்ப்ளோசிவ் ஆடுவாங்க. டெஸ்ட் மேட்ச்ல எப்படி ஆட போறாங்க, பண்டோட எஃபெக்ட் கொடுப்பாங்களா, இந்த மாதிரி நிறைய பேசியிருந்தேன். இப்போ பாத்தீங்கன்னா அதே ரெண்டு பேரையும் கொண்டு வந்து ODI அண்ட் T20 சீரிஸ்க்கும் வச்சிருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா டீம். சோ ஆகிய ஒரு ஆல் ஃபார்மேட் பிளேயரா வந்து இவங்க ரெண்டு பேரும் பாக்குறாங்க. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. பிரிவிஸ்க்கு இந்த CSK ஸ்டிண்ட் ஒரு பெரிய டிஃபரன்ஸா இருந்திருக்கு. சோ ஏன்னா இதுல CSK ஆடினதுக்கு அப்புறம் இவருக்கு நிறைய சான்சஸ் கிடைக்குது. ஹாம்ஷேர்ல ஆடினார், அங்கேயும் ப்ரூவ் பண்றாரு. அப்படின்றப்போ பிரிவிஸ் இஸ் பேக் இன்டு இன்டர்நேஷனல் செட்டப். நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்ன்றத நான் வந்து எய்ம் பண்றேன். இவர் மட்டும் இல்லாம இப்போ கேப்டன்சி யாருன்னு பாத்தீங்கன்னா மார்க்ரம் இருந்தார் இதனால. இப்போ மார்க்ரமுக்கு பதிலாக ராசி வேண்டர்பில்சன் வந்து கேப்டனா இருக்க போறாரு சவுத் ஆப்பிரிக்கன் டீமுக்கு. அண்ட் அதை தாண்டி சில டெபியூட்டன்ஸும் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ராபின் ஹெர்மன் அப்படின்ட்டு வந்து ஒரு சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்ஸ் பிளேயர், சூப்பரா ஆடினாரு SA20ல. அவர் வந்து ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ நல்ல யங் டீமா இருக்கு. ஜெரால்ட் கோட்சியா இஸ் பேக். அந்த மாதிரி நிறைய நியூஸ் இருக்கு. நான் ஸ்குவாட் போடுறேன் பாருங்க. சோ யா
சோ நம்ம டெஸ்ட் மேட்ச் எல்லாம் பார்த்துட்டோம். இதே இங்கிலாந்து நடந்துக்கிற சீரீஸ்க்கு அப்படியே பேரலா இங்கிலாந்துல இன்னொரு கவுண்டி சாம்பியன்ஷிப் நடக்குது. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் திலக் வர்மா வந்து விளையாடிட்டு இருக்காரு, ஹாம்ஷேருக்கு விளையாட போறாரு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ எஸ்எக்ஸ்க்கு ஆப்போசிட்டா வந்து அவர் விளையாடி ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு இங்கிலாந்து சாயில்ல. இது ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் ஃபார் இந்தியன் கிரிக்கெட் டீம். சோ மேபி அவமே ஃபியூச்சருக்கு இது ஒரு நல்ல ஸ்டெப்பா இருக்கும். அண்ட் அதே மாதிரி இங்கே நம்ம இந்தியால நடக்கிற ரஞ்சிஸ்ல வந்து ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு. கருண் நாயர் அண்ட் ஜிதேஷ் சர்மா ஆர் மூவிங் ஃப்ரம் விதர்பா. எங்க மூவ் ஆறாங்க தெரியல, பட் எங்கேயோ வேணா போறாங்க. தேர் மூவிங் அவுட் ஆஃப் விதர்பா. அண்ட் நிதிஷ் ராணா இஸ் பேக் டு டெல்லி. அவர் வந்து யூபியில் ஆடிட்டு இருந்தாரு, பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்றதுனால இஸ் பேக் டு வேர் ஹி வாஸ் ஃப்ரம். டெல்லி தான் அவர் பிறந்த ஊரு. ஸோ டெல்லிக்கு திரும்ப வந்துட்டாரு. அண்ட் இன்னொரு நியூஸ், பிருத்வி ஷா எங்க போனாரு, பிருத்வி ஷாக்கு என்ன ஆச்சு, ஏன் திடீர்னு இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு நம்ம நிறைய பேசிட்டு இருந்தோம். இப்ப ரீசெண்டா ஏதோ ஒரு இன்டர்வியூல ஏதோ சொல்லியிருக்காரு பிருத்வி ஷா, லைக் நான் ஒரு 2 years வந்து கிரிக்கெட்டுக்கு சரியா ஃபோக்கஸ் பண்ணாம என்னோட டைம் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ்னால நான் ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்திருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் என்னதான் டிஸ்ட்ராக்ட் ஆனாலுமே அவரு ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனா அவர் இருக்கிற லெவலுக்கு வந்து இது வந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லுவாருன்னு தெரியல. பட் ஹி ஹாஸ் அக்செப்டட் தட் 2 years அவர் வேஸ்ட் பண்றாரு, கிரிக்கெட்ல ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து ரிகவர் ஆயிட்டு அவர் ஒரு சேஞ்சா வருவாரு. ரிஷப் பண்ட் நம்ம எப்படி பார்த்தோம், ஒரு அந்த அவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து அவர் ரிகவரி கொடுத்து இப்போ இந்தியாவுக்கு வந்து எப்படி ஒரு ப்ராமினன்ட் பிளேயரா திரும்ப வந்திருக்காரோ, மேபி பிருத்வி ஷா அப்படி வரதுக்கான எல்லா ப்ராஸ்பெக்ட்ஸும் இருக்கு. பட் அதுக்கு அவர் மனசு வைக்கணும். மனம் இருந்தாலும் மார்க்க பந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஐசிசில நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்குங்க. இப்போ கிரிக்கெட் ரூல் சேஞ்சஸ் நடந்துட்டே இருக்கு. இப்போ புதுசா ஒரு செட் ஆஃப் ரூல் சேஞ்சஸ் போட்டிருக்காங்க. நிறைய இருக்கு, ஒரு 8-9 ரூல் சேஞ்சஸ் இருக்கு. பட் அதுல மேஜரா பாக்கணும்னா டெஸ்ட் கிரிக்கெட்லயும் ஸ்டாப் கிளாக் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. லைக் நம்ம இப்போ T20 ODIsல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஓவர் நடுல இந்த ஒரு 1 minute கேப் வந்து நம்ம ஓடும், கிளாக் மாதிரி ஓடும். நம்ம ஐபிஎல் நிறைய பேர் காட்டியிருக்காங்க. ஸோ அந்த கிளாக் இப்போ டெஸ்ட் மேட்ச்லயும் வந்திருக்கு டு பிரிவென்ட் ஸ்லோ ஓவர் ரேட்ஸ். 90 hours போடுறதுதான் ரூல். இந்த நிறைய தடவை வந்து அந்த 90 hours கம்ப்ளீட் பண்ணாமே வந்து சில மேட்சஸ்லாம் வந்து இன்னிங்ஸ்லாம் முடிஞ்சிருது, சில நாள்லாம் வந்து 75 hours முடியுது. காரணம் வந்து ஸ்லோ ஓவர் ரேட்னால. அதை வந்து ஸ்க்ரப் பண்றதுக்காக இந்த ஃபாஸ்டா போடுங்க, ஒவ்வொரு ஓவருக்குள்ள டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கிறதுக்காக ஸ்டாப் கிளாக் எடுத்துட்டு வந்திருக்காங்க. குட் நியூஸ் ஃபார் டெஸ்ட் கிரிக்கெட். டிஆர்எஸ் புரோட்டோகால்ல வந்து ஒரு சின்ன அப்டேட் இருக்கு. இப்போ முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஹைபோதெட்டிக்கல் சிச்சுவேஷன் என்னன்னா, ஒரு பேட்டர் வந்து எட்ஜ் பட்டி கீப்பர் கேட்ச் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவுட், அம்பையர் வந்து அவுட் கொடுத்துறாரு. அப்போ பேட்டருக்கு வந்து தெரியுது பேட் இல்லை அப்படின்னு ரிவ்யூ பண்றாரு. ரிவ்யூ பண்ணும்போது பேட்ல படல, பேட்ல தான் பட்டிருக்கு அப்படின்ட்டு வந்து தெரியுதுன்னு வச்சுக்கோங்க அல்ட்ரா ஐஸ்ல. செகண்ட் புரோட்டோகால் என்ன ஃபாலோ பண்ணுவாங்கன்னா வந்து அந்த பால் ட்ராக்கிங் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ பால் ட்ராக்கிங்ல என்ன காட்டும்னா அம்பையர்ஸ் கால் வந்து நாட் அவுட்னு காட்டும். ஏன்னா அவர் அவுட் கொடுத்தது வந்து பேட்டுக்காக தான், பேடுக்காக இல்ல அப்படின்ட்டு அம்பையர்ஸ் வந்து நாட் அவுட் காட்டும். ஒருவேளை அம்பையர்ஸ் காலா இருந்துச்சு பேட்ல பட்டுச்சு அப்படின்னா நாட் அவுட் தான் வந்து ரிசல்ட்டா வரும். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா மாத்திட்டாங்க, அம்பையர் வந்து அவுட் கொடுத்திருக்காருல, சோ அது வந்து அது அம்பையர்ஸ் கால் வந்து அவுட் தான் இருக்கும். ஸோ ஒருவேளை அது பேட்ல படாம பேட்ல பட்டு கீப்பருக்கு போயிருந்தாலுமே பால் ட்ராக்கிங் பார்க்கும்போது அம்பையர்ஸ் கால் வந்து அவுட் தான் இருக்கும். ஸோ ஒருவேளை அம்பையர்ஸ் கால் வந்து இருந்தது அப்படின்னா பேட்ஸ்மேன் வில் பி ஸ்டில் டீம்ட் அவுட். எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் எடுத்திருந்திருக்காங்க, ரூல் சேஞ்ச் மாதிரி இருக்கு. ஸோ அது எப்படி வந்து பெர்ஃபார்மன்ஸ்ல மாறும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் மூணாவது முக்கியமான விஷயம் தான் இந்த பால் சேஞ்ச். ஸோ வந்து இந்த பால் வந்து மேண்டேட்டரி பால் சேஞ்ச் வந்து இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது வந்து சலைவா வந்து நீங்க யூஸ் பண்ணி பாலை வந்து மாத்துறீங்க அப்படின்னா வந்து மேண்டேட்டரி பால் சேஞ்ச் வந்து இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ டெஸ்ட் மேட்சஸ்லாம் 8 hours அப்புறம் பால் வந்து மேண்டேட்டரியா மாத்தணும்ன்றது ரூல். அந்த சலைவா வச்சு யூஸ் பண்ணி நிறைய மாத்திட்டீங்க அப்படின்ற பட்சத்துல அந்த பால் வந்து 80 hours கண்டிப்பா மாத்தணும்ன்ற அவசியம் இல்ல. ஒன்லி when the umpire feels the ball is unfit they can change அப்படின்ட்டு வந்து ஒரு புது ரூல் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நிறைய பார்த்தோம், ரிஷப் பண்ட் வந்து நிறைய இந்தியா வந்து மாத்தி பாலை மாத்துங்கன்னு சொல்லி அவங்க அந்த ஹூப்குள்ள போட்டு பால் வந்து நல்லா தான் இருக்கு அம்பையர் சொல்ல போய் ஒரு 10 ஓவருக்கு தொடர்ந்து இந்தியன் கம்ப்ளைண்டே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப நல்ல ரிஷப் பண்ட்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல பால் தூக்கி போட்டு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல போறதுலாம் நம்ம பார்த்தோம். அதுக்கு ஏதோ ஃபைன் மாதிரி ஏதோ போட்டாங்கன்னு நினைக்கிறேன். சோ அந்த மாதிரி இருக்கும்போது ஐ திங்க் இது ரூலை வந்து கொண்டு வரது பெட்டரா இருக்கும். சோ இதுல நிறைய இன்னும் ரூல் சேஞ்சஸ் இருக்கு, நாங்க போறோம், நீங்க பார்த்து படிச்சுக்கோங்க. சரி, ஓகே, இதெல்லாம் ரூல் சேஞ்ச் எல்லாம் பார்த்தாச்சு. இப்ப அடுத்து நம்ம அப்படியே டொமஸ்டிக் லீக் பக்கம் போனோம் அப்படின்னா எம்எல்சி நடந்துட்டு இருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த எம்எல்சில நம்ம ப்ரிவியூ பார்த்தா மாதிரியே வந்து நான் இந்த அளவுக்கு ப்ராப்பரா ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணதே இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு நான் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி யூனிகார்ன்ஸ் டீம் வந்து செம்ம ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அவங்க வந்து கப்பா கண்டிப்பா டிராஃபி அடிப்பாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஃபைனல்ஸ் வரைக்கும் மேட்ச் போவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது வரைக்கும் 6 out of 6 மேட்ச் ஜெயித்து டாப்ல இருக்காங்க, அந்த அளவுக்கு செம்ம டாமினேஷன். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாஷிங்டன் ஃப்ரீடமா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸா இருக்கட்டும், அவங்களுமே நான் சொல்லியிருந்தேன் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இவங்க 3 பேர் கன்ஃபார்ம் குவாலிஃபை ஆயிருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். யூனிகார்ன்ஸ் குவாலிஃபை ஆயிட்டாங்க, டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் ஆல்மோஸ்ட் ஆயிட்டாங்க, 8 points இருக்காங்க. அண்ட் வாஷிங்டன் ஃப்ரீடம் 8 points இருக்காங்க. இதுக்கப்புறம் கீழே இருக்கிற 3 டீம் பாத்தீங்கன்னா சியாட்டில் ஓர்காஸ், எம்ஐ நியூயார்க், அதுக்கப்புறம் வந்து நைட் ரைடர்ஸ், LA நைட் ரைடர்ஸ். இவங்க 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா 2 pointல இருக்காங்க. ஆக்சுவலி சியாட்டில் ஓர்காஸ் பாயிண்டே இல்ல, அவங்க 0ல இருக்காங்க. டிஃபரன்ஸ் பாருங்க, தேர்ட் இருக்கிற டீம் 8 point, ஃபோர்த் இருக்கிற டீம் 2 point. ஸோ இதுலேயே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். நான் இதான் ப்ரிவியூல சொல்லியிருந்தேன், ரொம்ப வீக்கா இருக்காங்க இந்த 3 டீம். இந்த 3 டீம்ல எனக்கு ஏதோ ட்ரின்பாகோ நைட் ரைடர்ஸ், சாரி LA நைட் ரைடர்ஸ், லாஸ் ஏஞ்சல்ஸ் நைட் ரைடர்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கிறதுனால அவங்க 4th டீமா குவாலிஃபை ஆவாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனா ரெண்டுமே மோசமா தான் இருக்காங்க. எம்ஐ நியூயார்க்கும் மோசமா தான் இருக்காங்க, LA நைட் ரைடர்ஸும் மோசமா தான் இருக்காங்க. ஸோ அது 4th பிளேஸ் யார் பிடிப்பாங்கன்றது ஒரு போட்டி போயிட்டு இருக்கு. அண்ட் டாப் 3ல அந்த டாப் 2ல யார் முடிப்பாங்கன்றது போட்டி. ஏன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற டீம் அவங்க முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, யூனிகார்ன்ஸ் தான் ஃபர்ஸ்ட், வாஷிங்டன் ஃப்ரீடமா டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் இந்த டீம் வந்து செகண்ட் முடிக்கும்ன்றதுதான் போட்டி போயிட்டு இருக்கு.
அந்த டோர்னமெண்ட் இப்படிதான், இதுதான் நிலவரம், இதுதான் கலவரம், நல்லா போயிட்டு இருக்கு. அண்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎல் பக்கம் வந்தீங்கன்னா, டிஎன்பிஎல்ல நம்ம எப்படி இங்க யூனிகார்ன்ஸ் வந்து 6 out of 6 டாப்ல இருக்காங்கன்னு சொன்னோமோ, அதே மாதிரி இங்க சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் 6 out of 6 டாப்ல இருக்காங்க, குவாலிஃபை ஆயிட்டாங்க ஃபார் செமி ஃபைனல்ஸ், ஃபர்ஸ்ட் முடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க வந்து எப்படி இருந்தாலும் அந்த குவாலிஃபயர் எலிமினேட்டர் வந்து ஆட தான் போறாங்க. ஸோ அது ஒரு விஷயம் இருந்தாலும் கீழே இருக்கிற டீம்ஸ் மட்டும் தான் போட்டியே. அண்ட் அந்த டோர்னமெண்ட் சூப்பரா போகுது. எனக்கு ஏதோ வந்து ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் ஒரு டீம் இருக்கு, சாய் கிஷோர் டீம், நட்ராஜன் இருக்காரு, எசக்கி முத்தோன்னு ஒரு அப்கமிங் சூப்பர் ஸ்டார் நல்லா போட்டுட்டு இருக்காரு. துஷார் ரஹேஜான ஒரு ஓப்பனர், நிறைய சொல்லிட்டேன் அவரை பத்தி, செம்மையா ஆடிட்டு இருக்காரு, செம்மையா அடிக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த டீம் இந்த வருஷம் கப்பு கண்டிப்பா அடிக்கும்னு எனக்கு தோணுது. சேப்பாக் சூப்பர் கில்லி செம்ம ஸ்ட்ராங்கா வந்து ஐபிஎல் அவர் விளையாடுறதுக்கான அனைத்து சான்சஸுமே இருக்கு. ஆமா, கண்டிப்பா ஒரு நல்ல டீம் அவர் வந்து ஸ்கவுட் பண்ணி எடுப்பாங்க. ஸ்கவுட்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, பாத்துருப்பாங்க என்ன அவர் ஆடுறத பார்த்து. கண்டிப்பா ஏஜ்மே 24 தான் ஆகுது, ஓரளவுக்கு ஒரு யங்ஸ்டர் தான் அப்படின்றப்போ கண்டிப்பா எடுப்பாங்க. அண்ட் இந்த ஐடிடி திருப்பூர் தமிழ் வந்து ஜெயிப்பாங்க அப்படின்றது எனக்கு தோணுது. சோ வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். மீதி லீக்ஸ் நடந்து முடிஞ்சது. மத்திய பிரதேஷ் பிரீமியர் லீக்ல நம்ம அனிகேத் வர்மா ஆடின டீம், அவங்க வந்து போபால் லெப்பர்ட்ஸ் ஒரு டீம், அவங்க வந்து கப் அடிச்சிட்டாங்க. அதுல வந்து அந்த மாதவ் டிவாரி நம்ம ஐபிஎல்ல பார்த்தா 3-4 பிளேஸ் ஆடினாங்க, அர்ஷத் கான் அப்படின்ட்டு, அவங்க வந்து ஜெயிச்சாங்க. அர்ஷத் கான் தான் கேப்டன் இந்த டீமுக்கு, அந்த டீம் வந்து ஜெயிச்சிட்டாங்க. இதே வந்து மகாராஷ்டிரா பிரீமியர் லீக்ல வந்து பாத்தீங்கன்னா ஈகிள் நாசிக் டைட்டன்ஸ் அப்படின்ட்டு அஸ்வின் குல்கர்னி, பிரசாந்த் சோலங்கி, அப்புறம் நம்ம சிஎஸ்கே காரன முகேஷ் சௌத்ரி, இவங்க இருந்த இந்த டீம் வந்து டிராஃபி அவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஸோ ஓவரால் எல்லா லீக்ஸுமே ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. மீதி இப்போ வெஸ்ட் பெங்கால் பிரீமியர் லீக் மட்டும் போயிட்டு இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் சௌராஷ்டிரா பிரீமியர் லீக் அதெல்லாம் நான் ஃபாலோ பண்றது இல்லை. ஸோ அது பத்தி அப்டேட்ஸ் இல்ல. ஸோ இத்தோட செய்திகள் நிறைய வேணும். உமன்ஸ் கிரிக்கெட்ல பெருசா அப்டேட்ஸ் இல்லை. ஸோ அதனால ஏதாவது இருந்துச்சுன்னா நாங்க வந்து அப்டேட் பண்றோம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறைய பாக்குறதுக்கு வீக்லி அப்டேட்ஸ் ரெகுலரா நீங்க வந்து ஃப்ரைடே பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிரிக்கெட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ண போட்டுருங்க. ஏன்னா சின்ன பசங்க நாங்க, எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.